நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். இரட்டை வரி விதிப்பை ஏற்க முடியாது எனவும் நாளை முதல் திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் செய்யப்படும் என்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்க தலைவர் அபிராமி ராமநாதன், தமிழகத்தில் இரட்டை வரி விதிக்கப்படுவதால் திரையரங்க தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் பிற மாநிலங்களைப் போல ஒரே வரியை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் எனவும் அபிராமி ராமநாதன் தெரிவித்தார். இதுவரை கடந்த 10 ஆண்டுகளாக 90% படங்களுக்கு கேளிக்கை வரி விலக்கு அளித்து தமிழக அரசு பாதுகாத்து வந்தது எங்களை. ஆனால் திடீரென்று 58% வரி என்பது திரையரங்குகள் நடத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே சமயம் கடந்த 12 ஆண்டுகளாக திரையரங்கு கட்டணம் உயர்த்தி தரப்படாமல் உள்ளது. ஆகவே இன்று நடைபெற்ற தமிழ்நாடு அனைத்து மாவட்ட திரையரங்கு நிர்வாகிகள் கூட்டத்தில் மற்றும் தமிழ்நாடு விநியோகஸ்தர்கள் கூட்டமைப்பும் நிர்வாகிகளும் தமிழ் திரைப்பட வர்த்தக சபை கூட்டமைப்பின் நிர்வாகிகளும் இணைந்து கீழ்கண்டவாறு தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் 1, எங்களால் இரட்டை வரி விதிப்பு முறையை ஏற்று திரையரங்குகள் நடத்த இயலாது. ஏனைய அனைத்து தொழில்களுக்கு உள்ளது போல் ஒரே தேசம் ஒரே வரி என்றபடி ஒரே வரி மட்டும் நாங்களும் செலுத்த அனுமதி அளித்து உத்தரவு தரும்படி மாண்புமிகு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 2, 15 ஆண்டுகளாக உயர்த்தி தராத கட்டணத்தை நியாயமான முறையில் உயர்த்தி எங்களுக்கு உதவும்படி தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். வேறு வழி இல்லாமல் நாங்கள் ஏற்கனவே அறிவித்தபடி நாளை முதல், அதாவது 3/7/2017 திங்கள் முதல் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து திரையரங்குகளும் அனைத்து காட்சிகளும் ரத்து செய்வது என்று ஏகமனதாக முடிவு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 ரூபாய்க்கு 68 ரூபாய் வரி கட்ட வேண்டிய நிலை உள்ளதாக அபிராமி ராமநாதன் வேதனை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் நாளை முதல் 1000 திரையரங்குகள் மூடப்படும் எனவும் அவர் அறிவித்தார். 100 ரூபாய்க்கு நான் டிக்கெட் வாங்கி 68% நான் வரியை கொடுத்துட்டு மிச்சம் 32 ரூபா வருதுங்க. 100 ரூபா டிக்கெட்டுக்கு 32 ரூபாயில எத்தனை பேருக்கு பங்கு? தயாரிப்பாளர் எப்படி படம் எடுக்க முடியும்? சரக்கு மற்றும் சேவை வரியால் தமிழக வியாபாரிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதனை மத்திய அரசிடம் சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அருகே உள்ள பொன்னேரிக்கரை என்ற இடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். வியாபார பெருமக்களுடைய குறைகளை போன்ற அரசாங்கம் இன்றைக்கு ஜிஎஸ்டி வரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டுகின்றது. அதில் ஏதாவது வியாபாரிகளுக்கு பிரச்சனை இருந்தால் அம்மாவுடைய அரசு மத்திய அரசுக்கு சுட்டிக்காட்டி அந்த ஜிஎஸ்டி வரியிலிருந்து குறைப்பதற்கு முயற்சி செய்யும் என்பதை தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி வரி விதிப்பால் உருவாகும் கூடுதல் வருவாயை கொண்டு தென்னிந்தியாவில் ரயில்வே சேவைகள் விரிவுபடுத்தப்படும் என்று ரயில்வே அமைச்சர் சுரேஷ் பிரபு கூறியுள்ளார். கோவை ரயில் நிலையத்தில் சுமார் 7 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு கோவை ரயில் நிலையத்தில் நகரும் படிக்கட்டுகள், மொபைல் செயலி அடிப்படையிலான வாடகை கார் சேவையை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெங்களூரு கோவை இடையேயான உதய் எக்ஸ்பிரஸ் என்ற இரவு நேர ரயில் செப்டம்பர் மாத இறுதிக்குள் இயக்கப்படும் என்று தெரிவித்தார். கோவை பொள்ளாச்சி இடையே பயணிகள் ரயில் விரைவில் இயக்கப்படும் எனவும் சுரேஷ் பிரபு கூறினார். ரயில்வே துறையில் 1 லட்சம் கோடி ரூபாய் பாதுகாப்பு அம்சங்களுக்காக செலவிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு, ஜிஎஸ்டியால் அனைத்து துறைகளிலும் வருவாய் அதிகரித்திருப்பதால் தென்னிந்தியாவில் புதிய ரயில் பாதைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதிவேக ரயில்களும் அதிக அளவில் இயக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக கூறினார். Upgradation of stations. We have started new capacity creation in Tamil Nadu. I am happy to say that amount of investment in Tamil Nadu by the railways under Narendra Modi government has been extremely high, 3-4 times more than what was happening only 3 years ago. But we need to invest more, and we are trying to do that. We are also working on a new dedicated freight corridor for the south. We are also trying to work on speed raising. The Germans are working on it so that Tamil Nadu as well as southern states will benefit from it. இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, சென்னை கோவை இடையே புதிய ரயில்களை இயக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை ரயில்வே அமைச்சரிடம் வலியுறுத்தினார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அதன் தலைவர் விஷால் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம்.
இந்த ஜிஎஸ்டி என்ற பிரிவு தாண்டி லோக்கல் பாடி டேக்ஸ் 30% அப்படின்ற வரப்போகிற சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரமாக இருக்கும் இண்டஸ்ட்ரிக்கு. முக்கியமாக ப்ரொடியூசருக்கு வந்து இது மிகப்பெரிய பாரமாக இருக்கும்ன்ற அடிப்படையில் வந்து கன்சர்ன் மினிஸ்டர் திரு கடம்பூர் ராஜு அவர்களுக்கு போய் மீட் பண்ணி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். ப்ளஸ் ஏற்கனவே வந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா கிட்ட ஒரு 2 மாதம் முன்னாடி ஒரு ரெப்ரசன்டேஷன் வச்சுருந்தோம். இந்த ஜிஎஸ்டி வரப்போகிற சமயத்தில் வந்து இந்த இண்டஸ்ட்ரி ஏற்கனவே நிறைய விஷயங்களால் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ மேற்கொண்டு இன்னொரு பாரம் வந்து ஒரு ப்ரொடியூசர் தலையில் சுமக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையாக இருக்குது. ஸோ இந்த 30%ன்றது நாளைக்கு we're வெயிட்டிங் டுமாரோ இஃப் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைக்கை வந்து கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷனுக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு 7 படங்களும் ப்ளஸ் ஒரு 3 திரைப்படங்களும் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. எல்லா படங்களும் லைஃப் ஸ்பேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் 2 வீக்ஸ் தான். அந்த 2 வீக்ஸ்லேயே வந்து நிறைய சர்ச்சைகள் நிறைய தடைகள் தாண்டி அந்த படத்தை வந்து தியேட்டருக்கு வந்து பார்க்கும்போது அந்த கலெக்ஷனில் தான் வந்து ப்ரொடியூசரும் டைரக்டரும் அந்த கன்சர்ன் ஹீரோ எல்லாரும் வந்து தே ஆர் டேக்கிங் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் இட். பட் இன்றைக்கி வந்து ஒரு படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகி ஞாயிற்றுக்கிழமை வந்து டோட்டலாக ஷட் டவுன் அப்படின்றது சடனாக ஒரு முடிவு எடுக்கும்போது எல்லா தயாரிப்பாளர்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பணம் போட்டிருக்கோம், செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது, வட்டி கட்டிகிட்டு இருக்கோம், இது வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் எப்படி ஒரு வாரம் தள்ளி இல்லைனா ஜூலை 10th வாக்கில் நீங்கள் அதை அறிவித்தா நாங்களும் சுதாரிப்போம். மேற்கொண்டு புது படங்களும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து அவங்களும் சுதாரிப்பாங்க, அடுத்த தேதி என்று ஒரு விஷயத்துக்கு முடிவெடுப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். பட் அதை தாண்டி வந்து தேர் கோயிங் ஹெட் வித் ஸ்ட்ரைக் டுமாரோ. மறுபடியும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறோம் to them, to the exhibitors association. ஏன்னா எல்லாரும் ஒரே ஃபேமிலி. இட் இஸ் இந்த 30% டெஃபினட்டாக எக்ஸிபிட்டர்ஸ் மட்டும் இல்லை, டெஃபினெட்லி ஃபார் ப்ரொடியூசர்ஸ், மெயினாக ப்ரொடியூசர்ஸ் தான் இந்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்க போகுது. ஸோ அதுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் டுமாரோ அகெயின் we are hoping that the state government will bring about some relief. ஒரு ரிலீஃப் கண்டிப்பாக இந்த 30% டேக்ஸ் வந்து above the GST இது வந்து எக்ஸம்ப்டடாக இருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் வந்து சந்தோஷமான தகவல் நாளைக்கு வரும்ன்றது எதிர்பார்க்குறோம் அரசாங்கத்துக்கிட்டேருந்து. இப்போ இந்த ஸ்ட்ரைக் பொறுத்த வரைக்கும் அதான் நாங்கள் வந்து கேட்ட அந்த கோரிக்கை வந்து அட்லீஸ்ட் அந்த 7 தயாரிப்பாளர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது செஞ்சாங்கன்னா டெஃபினட்டாக சந்தோஷப்படுவோம். இல்லையா உண்மையிலேயே வந்து வருத்தம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கும்போது 100% வந்து ஒரு அமைப்பாக வந்து அவங்கள காப்பாற்றணும், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி அது வந்து ஒரு ஸ்ட்ரைக்ன்றது அஃப்கோர்ஸ் இட்ஸ் இன்னெவிட்டபிள். பிகாஸ் 58% வச்செல்லாம் வந்து நம்ம வாழவும் முடியாது, படம் எடுக்கவும் முடியாது. இட் இஸ் லைக் ஆஸ் குட் as என்ன சொல்கிறது, ஒரு சிக் யூனிட் மாதிரி ஆகிடும். ஏற்கனவே தமிழ் எந்த தொழிலும் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு வேறு தொழிலும் தெரியாது சினிமா தவிர. ஸோ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வி ஹேவ் டு வாய்ஸ் அவுட். பட் அதே சமயத்தில் இந்த 7+3 பேருக்கு தயாரிப்பாளர்களுக்கு ஏதோ ஒரு ரிலீஃப் கிடைக்கிற வகையில் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் நாளைக்கு வந்து தியேட்டர் வந்து வில் பி ஷட் டவுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டாக வருத்தம் தெரிவிக்கிறோம். அட் தி சேம் டைம் வி ஆர் ஹோப்பிங் தட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த 30% அந்த டேக்ஸ் வந்து லோக்கல் டேக்ஸ் வந்து ரத்து செய்வாங்கன்றது மறுபடியும் நாளைக்கு எதிர்பார்க்குறோம். ஏன்னா எங்களால் முடியாது. மற்ற மாநிலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். இன்க்ளூடிங் ரீசெண்டாக இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் வந்து அவங்க அந்த ஜிஎஸ்டியில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் 50% போகும். அந்த 50%லேயே வந்து ஒரு ரிபேட்டாக வந்து மறுபடியும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் கர்நாடகா இண்டஸ்ட்ரியும். ஸோ எந்த மாநிலத்துலேயும் இந்த அபோவ் ஜிஎஸ்டி எந்த டேக்ஸும் இல்லை. ஸோ 18% பிலோ 100 rupees அண்ட் 28% above 100 rupeesன்றது தாண்டி எந்த மாநிலத்திலையும் டேக்ஸ் விதிக்கப்படல. பட் ஒன்லி தமிழ்நாட்டில் தான் இந்த ஒரு விஷயம் நடக்குது. திருப்பி தர்றாங்க. அதான் ஸோ இது வந்து நம்ம பப்ளிக் வந்து இந்த விஷயத்தை கட்ட போகிறாங்கன்ற சூழ்நிலையில் டெஃபினட்டாக வந்து இன்னொரு பேர்டனாக இருக்கும். ஒருத்தர் வந்து படம் பார்க்குறது அந்த மாதிரி இல்லை, ஒரு குடும்பமாக போய் படம் பார்க்கும்போது இட் வில் பி அடிஷ்னல் பேர்டன். ஸோ தயவு செஞ்சு இந்த 30% வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் நாளைக்கு வந்து ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்து டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு டேக் அ ஹியூஜ் ஹிட், பெரிய இம்பேக்ட் ஆக போகுது.
அந்த இம்பேக்ட்னால நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்து நடக்கும். ஏன்னா எங்கள் கையில், அதாவது கைவிட்டு போன ஒரு விஷயம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். இதுதான் உண்மை. ஸோ நாளை வரைக்கும் காத்துட்டு இல்லை, அது வந்து நாங்கள் இது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தில் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் விவாதிப்போம். we have not decided on anything. அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும். ஸோ நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுறது, எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் போகும்போது நிறைய விஷயங்கள் பேசப்படும். இல்லை, அதுதான் அவங்க முடிவு பண்ணாங்க. ஸ்ட்ரைக்கு முடிவு பண்ணி தியேட்டர்ஸ் மூடி இருக்காங்கன்னா அவங்க தான் முடிவு பண்ணோம். அந்த we are hoping that பிரசிடென்ட் அபிராமி ராமநாதன் சார் வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல முடிவு அந்த தயாரிப்பாளர்களுக்கு. ஏன்னா அவங்க காத்துட்டு இருக்காங்க, எங்களை விட அவங்க காத்துட்ருக்காங்க. நான் எப்படி வந்து என் கடன் அடைக்கிறது, எப்படி நான் வந்து அந்த கடனுக்கான வட்டி கட்டுறதுக்கே எனக்கு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எங்ககிட்ட வந்து கேட்கும்போது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணோம். எல்லாரும் ஒரே குடும்பம் தான், ஒருத்தரோட பிரச்சனை இன்னொருத்தருக்கு வந்து கண்டிப்பாக வந்து புரியும், டெஃபினட்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 7 தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு விஷயம் அவங்க சார்பாக வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, மேற்கொண்டு படம் எடுப்பாங்க. யாருக்கு அது நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ சிறு படமோ பெரிய படமோ நாங்கள் அப்படி கணிப்பு பண்ணுறது இல்லை. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது, அதுதான் நாங்கள் வந்து கோரிக்கையை வச்சோம். இப்போ பெரிய தயாரிப்பாளராக இருந்தாலும் இதே கோரிக்கை தான் வச்சுருப்போம். பெரிய தயாரிப்பாளர்னா பெரிய லாஸ் ஆகும், சின்ன தயாரிப்பாளர்னா அதே சமயத்தில் அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாஸ் ஆகும்ல, அது நடக்கக்கூடாதுன்றது தான். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு இயக்குனர் வந்து லிட்ரலி 6 months ஒரு படத்தில் ட்ராவல் பண்ணி அவரோட உழைப்பெல்லாம் கொட்டி ஒரு படம் எடுக்கும்போது திடீர்னு 3வது நாள் வந்து மூடப்படுது அப்படின்னு கேள்விப்படும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா மறுபடியும் ஒரு படம் எடுத்து அது இன்னொரு போராட்டம், அது ஸோ அந்த வகையில் டெஃபினட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும்ன்றது தான். we are still hoping. இப்போ 820 இன்னும் we are hoping. இந்த விவகாரம் வந்து பல தொழிலாளர்கள் பிரச்சனையை சார்ந்தது. இப்போ இதுக்காக திரைத்துறை அனைத்தையும் ஒன்று திரட்டி நீங்கள் வந்து 2 சங்கங்களில் இருக்கீங்க. திரைப்பட உரிமையாளர்கள் ஒரு பக்கம் திரையரங்கு உரிமையாளர் அனைவரையும் ஒன்று திரட்டி, நடிகர்கள் ஒன்று திரட்டி போராட்டம் ஏதாவது நடத்த வாய்ப்பு இருக்கா? நாளைக்கு இந்த நிலச்சி வரல அப்படின்னா சார், நாளைக்கு நான் இப்போயே சொல்கிறேன் சார், இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை மிரட்டியோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறதோ அப்படி இல்லை. எங்களோட நிலைமை வந்து நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் சொல்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட so many lakhs of families, குடும்பங்கள் வந்து இதை நம்பி இருக்காங்க இந்த சினிமா துறை. ஸோ இந்த சினிமா துறை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 30% கண்டிப்பாக வந்து கட்டணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் எங்களுக்கு வேறு வழி தெரியாது. எங்களுக்கு வேறு வழி தெரியாது. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த போராட்டம்ன்றது அப்படி இல்லாமல் பதில் வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை. எங்களுக்கு வேறு வழி தெரியாது. 30% ப்ளஸ் ஓவர் அண்ட் அபோவ் GST நாளைக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வந்ததுன்னா டெஃபினெட்லி we are going to meet again and yes, we will take our representation again to the state government. அதாங்க ஒரே விஷயங்க. நாங்கள் கேட்குறது வந்து அதர் ஸ்டேட்ஸில் பண்ணாங்கன்னா சூப்பர், நல்ல விஷயம். ஏன்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து அந்த சினிமா துறை வந்து டெஃபினட்டாக அவங்களோட அந்த ஜியோலே இருக்கும், அந்த வளர்ச்சிக்காக வந்து கிடைக்கிற அந்த 18% அந்த கிடைக்கிற அந்த 9% வந்து we are giving back to the industry அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காங்க. that is a blessing for the industry. ஸோ அந்த வகையில் நாங்கள் we are hoping for the same. யாரு இல்லைங்க, இது யார் எதிர்க்கிறாங்கன்றது யார் முன்னாடி முன் வந்து இல்லை அதான் சொல்கிறேனே. நாங்கள் நேற்று எல்லாரோட விவாதிக்கும் போது சொன்ன விஷயம் வந்து இது கண்டிப்பாக வந்து வருத்தம் தெரிவிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் யாருமே கன்சல்ட் பண்ணாமல் ஒரு விஷயம் பண்ணும்போது
அது உண்மையிலே வருத்தம் தெரிவித்தோம். அண்ட் அதே சமயத்தில் நாங்கள் வந்து அந்த தயாரிப்பாளர்கள் காப்பாற்றப்படணும் அப்படின்றது திரும்பவும் கேட்குறோம். நடக்கலையா தென் அதான் சொல்கிறேனே, தென் இட் இஸ் ஓப்பன். எங்களோட சுபாவம் என்னன்றது நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி தான் எல்லாரும். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் த பாசிட்டிவ் ரிப்ளை டுமாரோ. நாளைக்கு மீட்டிங் அதான் நாளைக்கு ஏன்னா அவங்க வந்து இன்டெஃபினட்டாக ஒரு விஷயம் வந்து அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து அவங்கள ஏன்னா எல்லாம் அகெயின் ஐம் சேயிங் இட்ஸ் த சேம் ஃபேமிலி. அவங்க வேறு மாநிலம் அப்படி இல்லை, இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு அமைப்பு. டெஃபினட்டாக வி வில் ஆல் டேக் அ குட் டெசிஷன். வேலை நிறுத்தமா இல்லைம்மா, அதான் சொல்கிறேனே, நாளைக்கு வந்து திரும்பவும் சொல்கிறேன், பாசிட்டிவாக இருக்கிறது பெட்டர். இப்போ தமிழக அரசு வந்து கண்டிப்பாக அந்த 30% வந்து ரத்து செய்வாங்கன்ற நம்பிக்கையில் நாம் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஒருவேளை நாங்கள் வந்து நீங்கள் கட்டி தான் ஆகணும், இதுதான் விதிமுறை அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக நாங்கள் வந்து நாளைக்கு இன்னொரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அது வந்து அது எடுத்தால் தான் வந்து சோத்தில் கை வைக்க முடியும். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் இண்டஸ்ட்ரி சார்ந்த கண்டிப்பாக இருக்கு. கண்டிப்பாக இருக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, இல்லைங்க, டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்ட்டு இல்லை. இது ஏற்கனவே கமல் சார் வந்து விஸ்வரூபமில் வந்து இப்போ முயற்சி எடுத்த ஒரு விஷயம் டிடிஹெச். இன்றைக்கி வந்து ஹாலிவுட் படங்கள் ஆகட்டும், ஒரு முன்னுதாரணமாக நிறைய சினிமா துறை இருக்குது. எல்லாமே அலசி பேசும்போது நிறைய கருத்துக்கள் வரும். அதில் வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து ஏற்றுக்கணும், சில விஷயங்கள் வந்து வேணாம், இப்போக்குள்ளே வேணாம். பட் அதான் சொல்கிறேன், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன் இன் ஃபியூச்சர். எங்கள் தயாரிப்பாளர்கள் எந்த வகையிலையும் பாதிக்கப்படக்கூடாது. அந்த தயாரிப்பாளர்கள் காப்பாற்றுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் நின்று அதை சாதிக்கிற அந்த முயற்சியில் தான் நாங்கள் இறங்குவோம். அது டிடிஹெச்சாக இருக்கட்டும், நாளைக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சினிமா பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எங்கள் தயாரிப்பாளர்கள் நல்லா இருக்கணும், மேற்கொண்டு அந்த துறைக்கு மறுபடியும் வந்து படங்கள் தயாரிக்கணுன்ற அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். இல்லை, டிஜிட்டல் ஆன்லைன் எல்லாமே இருக்குது. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆன படங்களுக்கு வந்து நிறைய டிஜிட்டல் ஹேண்ட்லர்ஸ் வந்து இருக்காங்க. நிறைய படங்கள் சேட்டலைட் விற்காத படங்களோ இல்லை ரிலீஸ் ஆகாத படங்களோ வந்து இப்போ கேட்டு அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ தட் இஸ் அகெயின் இன்னொரு மாடியூல், இன்னொரு ரெவென்யூ கிடைக்க வேண்டிய ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. ஸோ அதை டெஃபினட்டாக நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ அந்த வகையில் லெட் அஸ் ஹோப். இல்லை, எல்லாமே நீங்கள் இப்போ கேள்வி கேட்டிங்கன்னா எல்லாம் ஒரு பெரிய மழை போல நிற்கும். அது வந்து எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். இன்னைக்கு வந்து நான் சொல்கிறது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். நடத்துறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க திரையரங்க உரிமையாளர்கள். இப்போ தலைக்கு மேலே வெள்ளம் போகிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு இரவு அரசு அதிகாரிகள் யாராவது சந்திச்சு பேசுறதுக்கும் அமைச்சரை சந்திச்சு பேசுறதுக்கு திட்டாதா இருக்கா? அரசு இன்னமும் ஒரு குறுகிய ஒரு ஆஃபீஸ் அரசு 9 to 5 தானே ஆஃபீஸ் அவர். அமைச்சர்கள் யாராவது சந்திச்சு இல்லை, அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு சாரை வந்து சந்திச்சோம், எங்களோட கோரிக்கைகள் வச்சோம். கண்டிப்பாக அதுக்கான முயற்சி போயிட்டு இருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நாளைக்கு நல்ல ஒரு செய்தி வரும்ன்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கோம். தமிழக அரசு வந்து கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியோட நன்மை அவங்க உணர்ந்து டெஃபினட்டாக வந்து அந்த 30% டேக்ஸை ரத்து செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் நேற்று எடுத்தோமே. எல்லாமே சேர்ந்து தானே எடுத்தோம். நேற்று ஆக்சுவலாக நடிகர் சங்கம், பெப்சி, டைரக்டர்ஸ் எல்லாரையும் வச்சு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, தயாரிப்பாளர் சங்கம் எந்த முடிவு எடுத்தாலும் நான் தயாரிப்பாளர் சங்கத்து கூட இருக்குங்கிறத நேற்று எப்பவுமே இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எல்லாரையும் கலந்து தான் ஆலோசிப்போம். இல்ல, அதுதான் வருத்தம். அதான் சொல்றேனே, வருத்தம் தெரிவிச்சோன்னு கேட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாம் விவாதிச்சு ஒரு முடிவு, நல்ல முடிவு. நான் பண்ண போறேன்னு சொல்லவே இல்லை. அப்போ பாத்துக்கலாம். அது இப்போ திரையரங்க உரிமையாளர்கள் அந்த போராட்டத்தை வந்து எங்க கிட்ட ஆலோசனை பண்ண முடியும் அப்ப பாகுபலி
இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்ற அடிப்படையில் சில விஷயங்கள் வந்து we have to take into control. வண்டி ஓடிக்கிட்டே அந்த வண்டி சர்வீஸ் பண்ண முடியாது. வண்டியை சர்வீஸ் விட்டு தான் வந்து அதை சரி பண்ண முடியும். அந்த வகையில் வந்து வேறு வழி இல்லை எங்களுக்கு அந்த டைமில். பட் for certain reasons they didn't accept, but that is not the issue right now. இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், அவ்வளோதான். யார் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்றது முக்கியம் இல்லை. ஆல் ஆஃப் அஸ் சேம் ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து அதுக்கான பலன் என்னன்றது பார்க்கணும். சார், இப்போ முன்னாள் தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் சிலர் தான் வந்து அவங்களுடைய தூண்டுதல் பேர் தான் அரசுக்கு எதிராக இந்த வேலை நடைபெறுதுன்னு சொல்றாங்க. குற்றச்சாட்டு யார் யார்? அதாவது முன்னாள் தயாரிப்பாளர் சங்கத்துல நிர்வாகிகளாக இருந்தவர்கள் சிலர் தங்களுடைய தூண்டுதல், அவங்க தூண்டுதல் மூலமா தான் அரசுக்கு எதிராக, அதாவது இந்த கேளிக்கை வரி வந்து எப்படி வேணா கொண்டு போகலாம், நீங்க ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க, ஒரு தயாரிப்பாளர் சங்க பொறுப்பு இருக்கு, நீங்க ஒரு பக்கம் முடிச்சிருக்கீங்க, இது இல்லாம அரசுக்கு எதிரான ஒரு வேலை நிறுத்தமா, அதாவது இந்த தேடுகள் எல்லாம் நாங்க மூட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறது எப்படி வருது? இல்லை, யாரோட தூண்டுதல் பார்க்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லைங்க. எங்களுக்கு என்ன, எங்களுக்கு அரசாங்கம் ஒரு சிலர் இருக்கலாம் இருக்கிறாங்க. இல்ல, அது இப்ப டிஸ்கஸ் பண்ற டைம் இல்ல. இல்ல, அதான் சொல்றேனே, ஒரு சில பேர் இருக்கிறாங்க, செய்யறாங்க. ஒரு விஷயம் சினிமாவுக்கு எதிராக, விஷாலுக்கு எதிரானா என் படத்தை வந்து நீங்க நிப்பாட்டுறது ஒரு சாமர்த்தியம். விஷால் வந்து ஒரு ஆஃபீஸ் பேரர். இது வந்து விஷால் எடுக்கிற முடிவு இல்லை, இது வந்து ஒரு ஒரு அமைப்பு எடுக்கிற ஒரு முடிவு. வேற நீங்கள் அதான் சொல்கிறேனே, ஒரு விஷயம் தாண்டி முடிவுகள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது வந்து நம்ம நல்லது பண்ணணும் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து காதலே நான் எப்பவுமே காதில் போட்டுக்குவேன். உங்களே தெரிஞ்சுக்கல பிரதர், உங்களுக்கு இல்லைங்க, அதுதான் இது. தேங்க்யூ. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் அதன் தலைவர் விஷால் உள்ளிட்டோர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். இதுடன் செய்திகளின் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.